ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி அந்த சிலபஸில் உள்ள தமிழ், மேக்ஸு, ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ் இந்த சப்ஜெக்டில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். அதுக்கு உண்டான வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணி வீடியோஸ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோஸ் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட நீங்கள் இப்போ தான் நான் பிஓ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஐடியா கிடச்சி எந்த சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக உங்களால் ஜாப் செக்யூர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் சொல்லாத விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு ஆஸ்பெண்டாக என்னால் சொல்ல முடியும். நான் ஏற்கனவே டிஓ இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கேன். ஸோ அதில் உள்ள அந்த டிஎன்பிஎஸ்சியில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வரும், அதேமாரி நமக்கு மேக்ஸ்லாம் என்ன மாதிரியான ஷார்ட்கட்டு அது எல்லாமே நிமோனிக்ஸ், மற்ற சப்ஜெக்ட்டுக்கு பாலிட்டி இதுக்கெலாம் நிமோனிக்ஸ் இதெல்லாம் நான் கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே தெரிய வரும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இன்றைக்கி தமிழில் அதாவது நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ஜூலை ஃபஸ்ட்லேருந்து தொடர்ந்து நாங்கள் ஒரு டைம் ஃபுல் ரிவிஷன் எல்லாமே முடிச்சிட்டோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். அதை தான் நான் இப்போ வீடியோவை எடுத்து நான் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போது இன்றைக்கி ஒரு 20 கொஸ்டின் பார்க்கலாம். வைதோரை கூட வையாதே என பாடிய சித்தர் யார் அப்படின்னா கடுவெளி சித்தர். வைதோர்னா யார் அப்படின்னாக்கா திட்டுறவங்களை கூட நீங்கள் திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி பாடிய சித்தர் யாருன்னா கடுவெளி சித்தர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், சித்து எத்தனை வகைப்படும்? இது சித்தர் பற்றிய டாபிக். ஓகேங்களா? ஸோ நம்ம சித்தர் அண்டு அந்த கதைகள் அந்த மாதிரியான டாபிக் இது. சித்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 8 வகைப்படும். அதேமாதிரி தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், பதி, பசு, பாசம் என விளக்கியவர் யார் அப்படின்னா திருமூலர். பதி, பசு, பாசம் என்று விளக்கியவர் திருமூலர். நெக்ஸ்ட் மாங்காய் தேங்காய் என பாடிய சித்தர் குதம்பை சித்தர். மாங்காய் தேங்காய் அப்படின்னு சொல்லி பாடிய சித்தர் குதம்பை சித்தர். இதுக்கு ஒரு ஷார்ட்கட், நம்ம மாங்காய் தேங்காயை அப்படி கொதப்பி சாப்பிட்லாம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு ஃபன்னியாக நம்ம ஒரு ஷார்ட்கட் மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டக்குன்னு எக்ஸாம் ஹாலில் ஞாபகத்துக்கு வரும். ஓகேங்களா? ஷார்ட்கட் எப்போதுமே சிம்பிளாக நமக்கு ஒரு சிரிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி ஃபன்னியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு டக்குன்னு நமக்கு கிளிக் ஆகும். 5th கொஸ்டின் பாருங்கள், புரட்சி சீர்திருத்தங்களை பாடல்களில் பாடியவர் சித்தர்கள். இது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கொஸ்டின். இது டிஎன்பிஎஸ்சி கேட்கப்பட்ட கொஸ்டின். ஓகேங்களா? புரட்சி சீர்திருத்தங்களை பாடல்களில் பாடியவர்கள் சித்தர்கள். முதலாம் 6th கொஸ்டின், முதலாம் பரமேஸ்வரன் பற்றிய தகவல்களை எந்த செப்பேடு மூலம் அறியலாம்னா கூறம் செப்பேடுகள். ஓகேங்களா? முதலாம் பரமேஸ்வரன் பற்றிய தகவல்கள் கூறம் செப்பேடு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின், தமிழில் முதலில் தோன்றிய உரைநடை இறையனார் களவியல் உரை. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி சரி பிஓ இந்த மாதிரி டிகிரி லெவலில் இதெல்லாம் தமிழ் சப்ஜெக்ட் இருக்கோ அதெல்லாம் கொஸ்டின் கண்டிப்பாக ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். முதலில் தமிழில் தோன்றிய உரைநடைனா இறையனார் களவியல் உரை தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் பார்க்கலாம். பழைய போக்கை மாற்றி புதிய உரைநடையின் தோற்றுவாயை யார் அந்த புகுத்தினது அப்படின்னா ஆறுமுக நாவலர். பழைய போக்கை மாற்றி புதிய உரைநடையில் ஒரு நியூ ஸ்டைலை ஃபார்ம் பண்ணது யாருன்னா ஆறுமுக நாவலர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 9th கொஸ்டின், பாரதியின் புது கவிதைக்கு முன்னோடி வால்ட் விட்மன். பாரதியோடைய அந்த புது கவிதைக்கு இவர் யார் முன்னோடியாக பார்த்தாருன்னா வால்ட் விட்மனை. நெக்ஸ்ட்டு இதுவும் அதேமாரி தான்ப்பா, பாரதிதாசன் பற்றின இந்த கொஸ்டினும் டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டுருக்கும். ஓகேங்களா? 10வது கொஸ்டின் பாருங்கள், சேர தாண்டவம்
இந்த நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னாக்கா பாரதிதாசன். இங்கே வந்து பாருங்கள், உமர் கய்யாம் பாடல்கள் வந்து எந்த நூலோடைய தழுவல், எதை பேஸ் பண்ணி அவர் வந்து எழுதியிருக்கிறார் அப்படின்னா, உமர் கய்யாம் பாடல்களை ருபாயத் அப்படின்ற நூலை வந்து தழுவி வந்து எழுதப்பட்டது. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து நீங்கள் இஸ்லாமிய பாடல்களில் படிப்பீங்க வந்து டீட்டெயிலாகவே. பலே பாண்டியர் என பாரதியாரால் பாராட்டப்பட்டவர் வந்து நாமக்கல் கவிஞர். இது வந்து 12வது கொஸ்டின். பலே பாண்டியர் என பாரதியாரால் பாடப்பட்டவர் நாமக்கல் கவிஞர். நெக்ஸ்ட்டு 13வது கொஸ்டின். திராவிட நாட்டின் வானம்பாடி என அண்ணா வந்து யாரை வந்து புகழ்ந்தார் அப்படின்னா முடியரசனை தான் வந்து திராவிட நாட்டின் வானம்பாடின்னு அண்ணா வந்து புகழ்ந்து சொல்லியிருப்பார். ரமி 14வது கொஸ்டின். ரமி என புனைப்பெயர் பெற்றவர் வந்து வாணிதாசன். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ரமி என புனைப்பெயர் பெற்றவர் வாணிதாசன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு டிஓவில் கேட்கப்பட்ட கொஸ்டின். ஓகேங்களா? எழுத்து இலக்கிய இதழை தொடங்கியவர் வந்து சீசு செல்லப்பா. எழுத்து அப்படின்ற இலக்கிய இதழை தொடங்கியவர் சீசு செல்லப்பா. நெக்ஸ்ட் வந்து புது கவிதை வரலாற்றின் துருவ நட்சத்திரம் யார் அப்படின்னா பசுவையா. இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, சுந்தர ராமசாமி. புதுக்கவிதை வரலாற்றின் துருவ நட்சத்திரம்னு யாரை சொல்கிறாங்கன்னா பசுவையாவை. அவரோட இன்னொரு பேர் வந்து சுந்தர ராமசாமி. இப்போ ஆப்ஷனில் வந்து இதுவும் இருக்கலாம், இதுவும் இருக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ரெண்டையுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கொஸ்டின். ஒளிச்சேர்க்கை நூலின் ஆசிரியர் சி மணி. ஒளிச்சேர்க்கை நூலுடைய ஆசிரியர் வந்து சி மணி. 18வது கொஸ்டின். தீபம் இதழை தொடங்கியவர் வண்ணதாசன். ஓகேங்களா? வாணிதாசன் வேறு, இருந்து வண்ணதாசன். தீபம் இதழை தொடங்கியிருந்து வண்ணதாசன். நெக்ஸ்ட்டு 19வது கொஸ்டின். வார்த்தை சித்தர் எனப்படுபவர் வலம்புரி ஜான். வார்த்தை சித்தர் எனப்படுபவர் வலம்புரி ஜான். 20வது கொஸ்டின் வந்து தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் வந்து யார் அப்படின்னா கல்கி. தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் வந்து கல்கியை வந்து சொல்கிறாங்க. இவர் வந்து நிறைய வரலாற்று புதினங்களை எழுதியிருப்பார். ஓகேங்களா? என்னென்னா பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம், இந்த மாதிரியானதெல்லாம், பொன்னியின் செல்வன், இதெல்லாம் எழுதியிருப்பார். நான் இந்த பாட்டில் எல்லாமே நான் படிச்சிருக்கேன். ஓகேங்களா? பொன்னியின் செல்வன் வந்து மொத்தம் 6 பார்ட் வரும், அதை நான் ஃபுல்லாகவே படிச்சிருக்கேன். சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு, இந்த மாதிரி லைப்ரரியிலேருந்து நான் கலெக்ட் பண்ணி எல்லாமே வந்து படிச்சிருக்கேன். ஓகேங்களா? நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த பொன்னியின் செல்வன்லாம் நம்ம படித்தோம் அப்படின்னாக்க. அப்போது இவரை வந்து வால்டர் ஸ்காட்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுடைய வால்டர் ஸ்காட் வந்து கல்கி. ஓகேங்களா? அப்படியே பாருங்கள். இதை வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுடைய இந்த மாதிரி நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அது மாதிரி வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கதான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் அப்போ தான். ஓகேங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.